இன்னும் ஆள் எடுக்கல. ஆள் எடுக்காமலே திறந்து வச்சுட்டாங்க. ராஜபாளையத்துல புதுசா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு புது பில்டிங் திறந்திருக்காங்க. இது திறந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா அதோட செயல்பாடு இன்னும் ஆரம்பிக்கல. திறந்ததுக்கு மறுநாளே அது பூட்டிதான் இருந்துச்சு. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் ஓபிங்க நடக்குதா? சகலமும் அவலமாகும். திறந்துட்டு அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. உரிமை காக்க போராடுவதே கடமை. வேலையெல்லாம் முடியாமல ஓபன் பண்ணிட்டாங்க. தியேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு தானே ஓபன் பண்ணணும். வேலை முடியல, உபயோகப்படுத்தணும்ல. எண்ணெயில இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு மட்டும் கேளுங்க. ஆள் பற்றாக்குறையினால இன்னும் இயங்க ஆரம்பிக்கல. ஆள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. எலெக்ஷனை காரணமா வச்சு நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு காமிக்கிறதுக்காக அந்த பில்டிங்கை ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. இது சம்பந்தமா அங்க இருக்கிற மெடிக்கல் ஆபீசர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சந்திச்சு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, HR இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவமனையை கட்டும் போது அந்த மருத்துவமனைக்கு தேவையான டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் இவங்கெல்லாம் இல்லாம எதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், என்னைக்கு அதோட ஓப்பனிங் ஃபுல் ஃபிளட்ஜ்ல நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும்ன்றது கூட டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இதனால என்ன பிரச்சனைனா, நம்ம ராஜபாளையத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே திருநெல்வேலிக்கோ இல்லைன்னா மதுரைக்கோ போக வேண்டியது இருக்கு. அங்க புதுசா தான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்களேன்ற ஒரு நம்பிக்கையில வராங்க. வந்துட்டு ரெஃபரல் ஃபார்ம் கொடுத்து அவங்க பக்கத்துல இருக்கிற GHக்கு திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. இதற்கான தீர்வு சீக்கிரமா டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். இதுக்கான பதில் சீக்கிரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் மாற்றம் ராஜபாளையம். வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கே.